உங்களுக்கு இறை அருள் இனிமேல் தான் சூப்பராக கிடைக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காக கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க. அதாவது எல்லா விதமான கஷ்டத்தையும் நீங்கள் பெறக்கூடிய நபர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி இந்த கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது, இந்த நிலையை விட்டு நான் கடக்கலன்னு வரும்போது, உன்னை நான் கடத்தி கொண்டு போகிறேன், நீ நல்லாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு ஒரு இறை அருள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் எப்பொழுதுமே ஏற்படும். அதனால தான் நீங்கள் நம்முடைய இறை குழந்தைகள்னு சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அதேபோல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட கடக ராசியில் பூச நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு 2025 ஒரு ஜூன் மாதத்து அல்லது ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், மனதளவில் போராடினது, பூச நட்சத்திரக்காரங்க பட்ட போராட்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதிகமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய வாழ்க்கை, நான் நானாக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை குரு பகவான் உங்கள் ராசிக்குள் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.